ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்து சத்தியம் வாங்கிறாங்க. கார்த்தியோட கல்யாணத்துக்கு வந்து நீ எந்த ஒரு தடையும் வந்து பண்ணக்கூடாது, உன் மாமா வீட்டு சைடு வந்து நீ எந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது, இந்த கார்த்திக் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறத அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சத்தியம் வாங்கி எடுத்தனால பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. நம்முடைய கார்த்தியோட நிலைமையை நினச்சி தான் வந்து நம்முடைய கௌதம் சார் ஜானகி வந்து இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அஞ்சலியை வந்து கார்த்திகோட வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மனநிலையில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வந்து நம்முடைய ஜானகி அம்மா வந்து சத்தியம் வாங்கிட்டதால் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த வந்து மீற மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணிக்கு வந்து நம்முடைய இலக்கிய வந்து கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா இப்படி தான் வந்து கார்த்தி வந்து விஷம் குடிக்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னமாச்சு மாப்பிள்ளைக்கு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குற வழிக்கில் பார்த்தீங்கன்னா, எப்படியும் அந்த பைரவி பார்த்து அதை வந்து தடுத்து விட்டா, அதுவும் அந்த பழியை வந்து என் மேலே வந்து போட்டு என்ன வந்து இது வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறதுக்காக வந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலக்கியம் வந்து சொல்கிறேங்க, என்னம்மா உனக்கு வந்து சோதனைக்கு மேலே வந்து சோதனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாசிலாமணி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமாம்மா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து என்ன ஒரு மாதிரி விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து கார்த்திக் வந்து உடனே வந்து வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடை வந்து பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ரொம்பவுமே வந்து மும்முரமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஜானியத்தை வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து என்னை வந்து தடையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க, என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஏம்மா, நான் தான் வந்து சொன்னேனே மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்தே வந்து கல்யாணம் பண்ணி வைங்க, நீயும் வந்து உன் வாழ்க்கையை பார்த்தியா, எதுக்காக அந்த பைரவி கையிலெல்லாம் நீ வந்து கேள்வி வாங்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது இல்லை மாமா, அஞ்சலியோட வாழ்க்கை நினச்சி எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்னால் எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், நீங்களே வந்து ஜானகி அத்தை கையிலையும் கௌதம் கையிலையும் வந்து பேசுனீங்களா, அவங்க ஒரு வேளை வந்து மனசு மாற வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நானெல்லாம் இவளுக்காக வந்து அஞ்சலிக்காக வந்து பறிஞ்சு பேசணும் எனக்கு வந்து அவசியமே இல்லைம்மா, அவளுடைய வாழ்க்கை வந்து அவளே வந்து கெடுத்துக்கிட்டா, நான் ஏன் அவளுக்காக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. மாமா, என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணு கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே அவள் வந்து கொடுக்கலையாம்மா, அந்த அளவுக்கு வந்து அவள் வந்து ஃப்ராடுத்தனமோ அயோக்கியத்தனமும் வந்து பண்ணியிருக்கா, அவளுக்கு போயிட்டு நான் வந்து பறிஞ்சு பேச வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து பறி போயிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பயமாக இருக்குது. இந்த பேச்சை வந்து விட்டுரு, கார்த்திக் வந்து ஒரு கல்யாணம் தானே, தாராளமாக வந்து பண்ணி வைக்கிட்டோம், நீ அதில் வந்து தலையிடாத இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாசிலாமணியை வந்து சொல்கிறாருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும், நம்ம மாசிலாமணியை பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து தவிச்சு காய போட்டுருவாருங்க. அவளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. வரப்போகிற விஷயத்தில் இது நடப்பு